அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 439 440 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோ அந்த நிர்வாணா டெக்னிக் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணியிருப்பான் இல்லையா? ஸோ அந்த ஒரு லேடி கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்கப்பா. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க ஒரு வெப்பன் கொடுத்தாங்கல்ல, அதுக்குள்ளே இம்பீரியல் டெக்னிக் அப்படிங்கிறது இருக்கான், முடிஞ்சா போய் மாஸ்டர் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவனுமே உள்ளுக்குள்ளே போகிறாங்க. உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா அவங்களுடைய க்ளோன் இருக்கும்ல, அதில் ஒன்று அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கு. அது கண்டமேனிக்கு பேசுது. அதெல்லாம் அவன் பெருசாக கண்டுக்கலான்னு வச்சுக்கோங்க. ஸோ அங்கே இருக்க டெக்னிக்கை அவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். மொத்தமாக அந்த இடத்துல 3 டெக்னிக் இருக்குது. எல்லாமே அந்த ஃபயர் ஃபீனிக்ஸை வச்சு தான். 3மே வந்து வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் வச்சு சிறப்பாக சம்பவம் பண்ணலாமேன்னு யோசிக்கிறான். இன்னொரு பக்கம் இங்கே கிளானை காட்டுறாங்க. புதுசாக ஒருத்தன் சண்டைக்குள்ளே வரான்ல, அவனுமே ஒரு இம்மார்ட்டல் எம்பரர் தான். அவன் ஏதோ அந்த கிரேட் டார்க் வேர்ல்ட்லேருந்து வந்திருக்கானாமா. இவன் என்ன பண்ணுறான், ஒரு ட்ரெஷரை கையில் எடுக்கிறாங்க. இந்த ட்ரெஷரே 5 ட்ரைபுலேஷன் காட் லெவலில் இருக்குது. அதை ஆக்டிவேட் பண்ண உடனே ஏகப்பட்ட லைட்னிங் வருது அங்கே. ஆக்சுவலாக அவன் அதை யூஸ் பண்ணி ஒரு டோர் மாதிரி ஓப்பன் பண்ணுறான். என்னடா டோர்னா, அதுக்குள்ளே இருந்து பீஸ்டெல்லாம் வெளியில் வருது. அந்த பீஸ்ட் என்ன சொல்லுது, நான் வந்து செலஸ்டியல் ரேஸை சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு, நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வருது. இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, ஃபயர் ஃபீனிக்ஸை யூஸ் பண்ணி அந்த ஒரு பீஸ்ட்டை அட்டாக் பண்ணுறாரு. ஸோ ஒரு பீஸ்ட்டை ஈஸியாக முடிச்சு விட்டாச்சு. ஆனால் அந்த டார்க் எம்பரர் அவன் என்ன பண்ணுறான், ஏகப்பட்ட பீஸ்ட்டை வெளில கொண்டு வரான். அது மொத்தமாக சேர்ந்து இந்த ஃபயர் ஃபீனிக்ஸ் அட்டாக் பண்ண அதால் ஒன்றுமே பண்ண முடியல, ஏற்கனவே திணறிட்டு இருக்கு. ஹீரோட அப்பாவுமே முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ நேரம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவன் அவனும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறானாமா. அவனை சேர்ந்து அட்டாக் பண்ணும்போது ஃபயர் ஃபினிக்ஸ் மொத்தமாக போயிடுச்சு. இப்போ இன்னொருத்தன் கத்தியை வச்சு அடிக்கிறாங்க. ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, டைம் ரிவர்சல் அப்படிங்கிறத பயன்படுத்தி அந்த கத்தியை மறுபடியும் போக வச்சிடுறாரு. என்னது ஸ்பேஸ் டைம் ரிவர்சலா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்குறானுங்க. இப்போது இவனுங்க பார்வை எங்கடா போகுதுன்னா, அந்த பொண்ணுங்கள்லாம் இருக்காங்கல்ல, அங்கே தான் பார்வை போகுது. அவங்கள அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது மனுஷன் அங்கேருந்து வேகமாக போய் அந்த ஒரு அட்டாக்குமே தடுத்து விடுறான். ஆனால் அந்த பீஸ்ட் அவன் என்ன பண்ணுறான், எக்ஸ்ப்ளோட் பண்ணுறாங்க. எக்ஸ்ப்ளோட் பண்ணதில் இந்த மனுஷனால் தாங்க முடியல. ஆனால் அந்த குட்டி பொண்ணு என்ன தெரியுமா பண்ணுறா, அவளுடைய பிளட் லைன் பவரை இன்னும் கொஞ்சம் பர்ன் பண்ணி இந்த டிவைன் க்ளோனுக்கு பவரை கொடுக்குறா. ஸோ அந்த மனுஷனுமே அட்டாக் பண்ணுறான் வச்சுக்கோங்க. இப்போ அவன் பார்க்குறான், ஓ பவர்ஃபுல்லாக இருக்கியா, இப்போ என்ன பண்ணுறான் பாருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பீஸ்டோடைய சோல்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று சேர்க்குறான். இது ஒரு சீக்ரெட் டெக்னிக். அந்த சோல்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு பயங்கரமான பீஸ்டாக ஃபார்ம் ஆகும். இன்னொரு சைடில் நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அங்கே அந்த குட்டி பொண்ணு வெளியில் இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கா. இப்போ அவளுக்கு மெசேஜ் வருது, இந்த மாதிரி நிலவரம் கலவரமாக இருக்குது, எங்களால் இதுக்கு மேலே தாங்க முடியாது, சீக்கிரம் அப்பாவை சம்மன் பண்ணு அப்படின்னோடனே இவளுமே கூப்பிட்றாப்பா. கூப்பிட்ட உடனே அவன் கேட்குறான், ஏம்மா என்ன பிரச்சனை, எங்கே இருக்க நீ அப்படின்னு கேட்டால், நான் வெளியில் தான் இருக்கேன் அப்படிங்கிறா. இவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, ஆக்டிவேட் பண்ணி அவளை உள்ளுக்குள்ளே வர வைக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மொத்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா. இப்போ அவங்களும் பார்க்குறாங்க, சரிப்பா நீ வந்து கிளம்புற நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஆட்கள் எல்லாருமே அந்த இடத்துல அசம்பிள் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு போர்ட்டலெல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே கிளானில் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோன் முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்குதுங்க. அவரால் எவ்வளோ நேரத்துக்கு தான் சமாளிக்க முடியும்? அதுக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் கூப்பிட்டு ஓடலாம் அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் அவங்க விட்டுருவானுங்களா, சுற்று போட்டு பிடிச்சிட்றாங்க. இதுக்கு மேலே ஓடவும் முடியல. அவன் நக்கலாக வேற கேட்குறான், உன்னோட ஒரிஜினல் பாடி பிரச்சனையில் இருக்கோ, அதான் நீ வரமாட்டிரியோ அப்படிங்கிறான். என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. இந்த லேடி சொல்கிறா, எம்மா நீ அப்பயே போயிருக்கணும், பத்தியா இப்போ மாட்டிக்கிட்ட அப்படிங்கிறா. இந்த பொண்ணுமே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம மாட்டிலெல்லாம் என்ட்ரியை கொடுப்பாங்களா, ஒருத்தர் 2 பேர் வந்தால் பரவாயில்ல, மொத்த சேனையாக வந்துச்சு, அவெஞ்சர்ஸ் அசம்பிள். லின்ஃபங் என்ன பண்ணுறான், அந்த விசிறி எடுத்து ஒரு வீச்சு வீசினது தாங்க. அவங்க எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகிட்டாங்க. இந்த பொண்ணு இருக்கால, அவள் அப்படியே பார்க்குறா. பார்த்துட்டு அப்பா வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வரா. ஆனால் அவள் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துறா. ஆனால் இவன் வேகமாக இப்போ பிடிச்சிட்டான். அந்த சமயத்தில் ஒரு பெரிய பீஸ்ட் இருந்ததில்ல, அதை அட்டாக் பண்ண வருது. இந்த டைமில் தான் வரணுமா, ஏற்கனவே கொலவெறியில் இருக்கான். போயிட்டு மறுபடியும் இன்னொரு வீச்சு வீசினதில் அது மொத்தமாக எரிஞ்சு போச்சு. இவன் பார்க்குறான், டேய் யாரா இவன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா கூட நம்ம ஹீரோ விட மாட்டானே, செம்மடி அடிக்கிறான். டேய் யாரா இவன் திடீர்னு வந்து இந்த அடி அடிக்கிறான், ஒருவேளை ஈஸ்டர்ன் எம்பரர் பையனாக இருப்பானு சொல்லிட்டு யோசிக்கிறானுங்க. கரெக்டாக தான் கெஸ் பண்ணான். ஆனாலுமே ஒருத்தனால எஸ்கேப் ஆகி ஓட முடியலையே. நம்ம சீனியர் இருக்காங்கல்ல, அந்த காட்ஸ் பரியல் கிரவுண்ட் பவரை வச்சு பெரிய டொமைனை போட்டு அவனை உள்ளுக்குள்ளே பிடிச்சிட்டாங்க. அவன் சுற்றி பார்க்குறான், என்னடா இது, இன்ன இடம் இது, இது ஃபார்மேஷனா இல்லை இது இன்னொரு உலகமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நம்ம சீனியர் உள்ளுக்குள்ளேயே வச்சு அவனை செம்மடி அடிக்கிறாங்கப்பா. காட்டுன்னு காட்டுறாங்க. அவனை அடித்தது மட்டும் இல்லாமல் காட் கில்லர் ஃபார்மேஷனை வேறு ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. காட் கில்லர் ஃபார்மேஷனோட பவர் வந்து ரொம்ப அதிகம். அதுவும் பரியல் கிரவுண்டுக்குள்ளே அதோடைய பவர் தான் அதிகமாக இருக்கும். அதை வச்சு அடித்த உடனே இவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, மறுபடியும் பீஸ்ட்டை வச்சு தான் தடுக்கிறான். எவ்வளோ நேரத்துக்கு தடுக்க முடியும், இவன் இங்கே போராடிட்டு இருக்கானா. வெளில அந்த மனுஷன் பார்க்குறான், ஆத்தாடி அவனே ட்ராப் ஆகிட்டானா, இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது, ஓடுறான்னு சொல்லிட்டு ஓடுறான். ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு ஓட முடியும், நம்ம டிராகன் அவனை வளைச்சு பிடிச்சிச்சுல்ல. இதில் வேற சார் நக்கலா, யார் இது அப்படின்னு கேட்குறாரு. யாரா, இந்த வருது பாடுறான்னு சொல்லிட்டு லைட்னிங்கை வச்சு செம்ம அடி அடிக்குதுங்க டிராகனு. இவன் அப்படியே பார்க்குறான்,
அது கிரியேஷன் ஜே டிஸ்க்ல அப்படின்னு பார்க்குறா நம்ம டிராகன். கங்க்ராச்சுலேஷன், நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, அவன் உடம்புல அந்த இம்மார்டல் எம்பரர் லா இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே உறிஞ்செடுக்க ஆரம்பிக்குது. இவனால் ஒன்றுமே பண்ண முடியலங்க. அவன் கஷ்டப்பட்டு அப்படியே நகுந்து அங்கே இருக்க போர்ட்டல் வழியாக எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறான். நம்ம டிராகன் கிட்டேருந்து எதை வேணால் பிடுங்கலாம், சாப்பாட்டை பிடுங்கவே முடியாது. அது அவன் உடம்புல இருக்க லாஸ் எல்லாத்தையும் மொத்தமாக உறிஞ்சு எடுத்துட்டு ஒரே அடிலாச்சும் அவனை முடிச்சு விட்டுச்சு. நம்ம ஹீரோ பொண்ணு இன்னும் ஏஞ்சிக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இந்த லேடி என்ன சொல்கிறாங்க, அவள் வந்து டிவைன் பவரை பர்ன் பண்ணால, அதனால தான் மயக்கமாக இருக்கா, அவளுடைய அந்த வைட்டல் எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொன்ன உடனே இவன்கிட்ட ட்ரீ ஆஃப் லைஃப் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி அவளுக்கு கொஞ்சம் வைட்டல் எனர்ஜி அப்படிங்கிறத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான். ஆனாலுமே இன்னும் அந்த பொண்ணு கண்மொழிக்கல. இவனுக்கு ரொம்ப சோகம். இவன் என்ன சொல்கிறான், அப்பா தான் வந்து உங்களை ஒழுங்காக பார்த்துக்கல, மன்னிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இன்னொரு பொண்ணு, அப்பா அந்த மாதிரிலாம் நீ பேசாத, நாங்களாம் வந்து பெரிய பசங்க சரியா, நாங்கள் வந்து எங்கள் சொந்த காலில் தான் நிற்கணும். என்ன ஒரே ஒரு பிரச்சனை, எங்கள் உடம்புல பவர் பத்தலை, எங்களால் எதிர்த்து சண்டை போட முடியல, வேற எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக பேசுது. இப்போது இந்த பொண்ணுமே கண்ணை திறந்து பார்க்குறா. பார்த்துட்டு அப்பாவா, உண்மையாகவே அப்பா தானா அப்படின்னு கேட்குறா. ஆமாம்மா அப்பா தான் அப்படிங்கிறான். ஆனால் அந்த பொண்ணு என்ன கேட்குறா, அப்போ ஏன் நீங்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் தான் உங்கள் பசங்கன்னு சொல்லிட்டு அக்னாலேஜ் பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்குறா. நம்ம பறவை என்ன சொல்லுது, அவருக்கு நீங்கள் தான் அவங்க பசங்கன்னு சொல்லிட்டு எப்போவோ தெரியும், அதனால தான் உங்களை வந்து அவர் சீக்கிரட்டாக ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தார். அப்படி இல்லைன்னா அந்த டீமன் காட் டெம்பிளில் எதுக்காக அவர் தேவையில்லாமல் வந்து சண்டை போடணும், அவருடைய ஐடென்டிட்டியை வெளியில் காட்டணும், உங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படிங்குது. உண்மையாவா அப்படின்னு கேட்டால் உண்மைதாம்மா அப்படிங்கிறாரு. அப்போ அப்பா வந்து எப்போவுமே எங்கள் கூட தான் இருந்திருக்காரா, எங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரா, சே அப்பா நம்மளை கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணோமே அப்படிங்கிற அந்த பொண்ணு. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், டிராகன் கிட்ட சொல்கிறான், சீனியர் கொஞ்சம் பசங்களை பார்த்துக்கோங்க, ஒரு சின்ன வேலை இருக்குது முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறான். டிராகனுமே என்ன சொல்லுது, நான் இங்கே இருக்கும்போது எவன் என்ன பண்ணுறான், தைரியமா போ அப்படிங்குது. இங்கே உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் இன்னுமே போராடிட்டு தான் இருக்கான். நான் எப்பயோ அவன் கதை முடிஞ்சிருக்கும்னு நினச்சேன். அவனால் ஏற்கனவே அங்கே இருக்க பவரை ஹேண்டில் பண்ண முடியல, இதில் இவன் வேற உள்ளுக்குள்ளே போயிட்டான். அந்த ஆள் சுத்தம், என் பொண்ணு மேலேயே கையை வைக்கிற, உன்னை இன்னைக்கு சாம்பல் ஆக்குறேன் பாடுறா அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ. இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.